Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டேட் 21 இன்னைக்கு என்னலாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்துல வந்து அப்ப டென்ட் போட்டிருந்த மாதிரி காமிச்சே இல்லையா போட்டிருந்தாங்க. சோ வீடியோல பாப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பஜனை மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்திக்காரவங்க. சோ அதான் ரொம்ப சவுண்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கார்டன்ல எப்படின்னா நம்ம மாடியில இருந்து பார்த்தா நம்ம பின் சைடு தான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா செம்ம சவுண்டா இருக்கு. அப்புறம் நம்ம இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா விட மாட்டாங்க. நைட்டுக்கு மேல லேட் ஆகும். சோ நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாது. சோ லைட்டா கொஞ்சம் இறைச்சல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ இன்னைக்கு டவுட்ஸ் எல்லாமே பாத்திரலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நதியா சிஸ்டர் சென்னையில இருந்து, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் பிளாக் காஃபி வித் பட்டர் வந்து எப்ப சிஸ்டர் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஏன்னா அது வந்து பிளாக் காஃபில வந்து நார்மலா பிளாக் காஃபியா குடிக்கலாம், இல்லைன்னா பிளாக் காஃபில வந்து நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். சோ சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சோ அதுக்கப்புறம் அவல் வந்து நைட்டுக்கு வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் நம்ம காலையில எந்த மாதிரி எடுக்கிறோம் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். அதுதான் வந்து முக்கியம், சரிங்களா? டெய்லி எம்டி ஸ்டமக்ல ஜிஞ்சர் குடிக்கிறீங்களே, வயிறு புண்ணாயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்க இருக்கிற பயங்கர குளிரு. சோ குளிரு என்ன, இஞ்சி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த குளிருக்கு அது பேலன்ஸ் ஆயிடுது. சோ அதனால எங்களுக்கு வந்து பழகிடுச்சு இது நாங்க குடிச்சு. அதனாலதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றோமோ இல்லையோ 50 days வந்து டீ காஃபி வந்து குடிக்காம இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து பெரிய விஷயம். டீ அடிக்டடா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பெரிய விஷயம் தான். சோ இந்த சேஞ்சஸே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி அதோட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஹெல்தியா சாப்பிடுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் வாக்கிங் போறது, இதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். சோ அதனால இதையே பண்ண முடிஞ்சவங்கனால இதை பண்ண முடியாதா? சோ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வந்து குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து கேரட், பாப்கார்னு, அப்புறம் வந்து மீன் மேக்கர் எல்லாம் வந்து டெய்லியும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம். புரோட்டீன் சோர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? முட்டையில இருக்கு, சிக்கன்ல இருக்கு, மீன், அதுக்கப்புறம் பயர் வகைகள், இதெல்லாமே இருக்கு இல்லையா? சோ அது வந்து உங்களுக்கு நீங்க ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா சாப்பிடறதோட நிறைய விஷயத்த டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. சோ அதுதான் சம்டைம் வந்து நமக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லும்போது நம்ம ரிப்பீட்டடா சாப்பிட்டுக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரைஸ்க்கு பதில மில்லட் ரைஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சபானா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சபானா சிஸ்டர் அப்போல இருந்து நம்ம கூட இருக்கீங்க, அதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் திடீர்னு அப்படி போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேற யாராவது புதுசா கேட்டிருந்தா கூட எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. நீங்க வந்து ரொம்ப நாளா நம்ம கூட இருக்கீங்க. சரி, இருந்தாலும் சொல்றேன், மில்லட் ரைஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சாமை, குதிரைவாலை, வரகு, தீனை, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளை சாதத்தை தவிர்த்துட்டு இந்த கேரளா ரைஸ், மட்டர் ரைஸ் தான் சொல்றோம், சகப்பரிசி, கருப்பு கவனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நீங்களும் வலுவா இருப்பீங்க. அப்புறம் நல்லா வந்து வெயிட் லாஸ் சூப்பரா வந்து பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே வாக்கிங் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்ட உடனே பண்ணோம்னா ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு நீங்க வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. வாக்கிங் பண்ணும்போது ஏன்னா சம்டைம் வயிறு வலி எல்லாம் வரும், சரிங்களா? சோ உடனே வந்து வாக்கிங் வந்து பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா மார்னிங் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு பிரிச்சு பண்ணிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அது நம்மளோட இதுதான், பண்ணிக்கலாம். அது போக எப்படின்னா எந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்குதோ அப்ப வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங்கும் நைட்டும் வந்து நான் வந்து கோதுமை தான் சாப்பிடுறேன். மதியமாவது நான் ரைஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. மதியத்துல அதுதான் சொல்றேன், மில்லட் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மார்னிங்கும் நைட்டும் வந்து கோதுமையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு குவான்டிட்டி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு சப்பாத்திலையும் கோதுமையிலையும் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைபரும் அதுல வந்து இருக்கு கோதுமை மாவுல. சோ அதனாலதான் நம்ம ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி இந்த மாதிரி கோதுமை மாவை பயன்படுத்துறோம். சோ இந்த வெயிட் லாஸ்ல சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
ஒரு ஒரு வேலை இந்த ஒரு நாள்ல ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கத்தி பேசுற மாதிரி இருக்குங்க, பயங்கர சவுண்டு. நான் மைக் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு கேட்கல, இங்க பயங்கரமா கேக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழாவுக்கு பாட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இங்க இருக்கு. பக்கத்துலதான் நமக்கு பின்னாடி, இந்த பில்டிங்க்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க, ஷாம்லா சிஸ்டர் வந்து பெங்களூர்ல ரொம்ப குளிர் முடியலன்னு சொன்னீங்க. ஆமா சிஸ்டர், அது கிளைமேட் குளிர் இல்லையா, இங்கேயும் பயங்கரமா குளிர் வந்து இருக்கு. என்ன பண்றது, கொஞ்சம் தான் அதுக்கேத்தாப்புல நம்ம எல்லாமே கால்ல சாக்ஸ் போடுறது, ஸ்வெட்டர் போட்டு பேக் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து நம்மள சேஃப்டி பண்ணிக்கணும். ஸோ உடம்ப பாத்துக்கோங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 month வாக்கிங் மட்டும் பண்ணி 5 kg குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எதை வச்சு கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா என்னன்னா டயட், நார்மலா நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு நல்லா வாக்கிங் வந்து பண்ணலாம். ஒர்க் அவுட் தேவையில்லைன்றதுக்காக நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. ஆனா ஒர்க் அவுட் வந்து பண்ணாமலே நம்ம வந்து வாக்கிங் பிளஸ் டயட் வச்சு சூப்பரா வந்து குறைக்கலாம் சிஸ்டர். அத மாசத்துக்கு எவ்வளவு குறைக்கலாம்னு கேட்டிருந்தீங்க. 5 கிலோ குறைக்கலாம் சிஸ்டர். அப்புறம் சண்டே கூட வாக்கிங் வந்து போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சண்டேக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம், நம்ம என்னமா நீங்க கேட்டுறது என்னமோ நான் உங்களுக்கு எல்லாமே வந்து இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு சிஸ்டர் கேட்டோன்னே. சிஸ்டர் என்ன சிஸ்டர்னா, வாக்கிங் வந்து நமக்கு டெய்லியும் போறது ரொம்ப நல்லது. சண்டே கூட வாக்கிங் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சம்டைம் நம்ம சண்டே வெளில போறோம், நம்ம வீட்டுல ஏதோ ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அப்படிங்க ஸ்கிப் பண்ணிட்டு மறுநாள் கரெக்டா பண்ணிடுங்க சிஸ்டர், சரிங்களா? அதுதான். அப்புறம் உங்க டார்கெட் வெயிட் எவ்வளவு சிஸ்டர்? இப்போ வந்து 59 போயிட்டு இருக்கு உங்களுக்கு. உங்களோட டார்கெட் வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து 58 எனக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க வெயிட் லாஸ் பண்ண மாதிரி தான் இருக்கீங்க, நீங்க ஏன் வெயிட் லாஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்க எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க. சோ 58 வந்து எனக்கு ஓகே, சரிங்களா? இதுக்கு மேல குறைச்சா நம்ம மூஞ்சிய நம்மளே பார்க்க முடியாது. சோ அது ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதனால ஸ்லோவா பண்ணாலும் அப்படியே, ஏன்னா நம்ம லாஸ்ட் அந்த 1 kg லாஸ் பண்றது போது கொஞ்சம் டஃபஸ்டா தான் இருக்கும். ஸோ ஸ்லோவானாலும் பரவாயில்லன்ட்டு தான் நான் வந்து ஹெல்தியா இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்களோட சேர்ந்து நான் வந்து நல்லா வந்து ஒரு ஹெல்தியா இருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லது இல்லையா? இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்த மாதிரி இருக்கு, அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் இருக்கு. ஸோ இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இன்னைக்கு சங்கீதா சிஸ்டர் என்னன்னு தெரியல, கமெண்ட் காணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, வாயில இதுன்னு சொல்லிட்டு. டேக் கேர் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஜெயபிரியா சிஸ்டர், நிறைய சிஸ்டர்லாம் இருக்கீங்க, எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். அப்புறம் இவங்க அக்காலாம் காணோம், நிறைய பேரை காணோம். வருவீங்க, ஃப்ரீ ஆயிட்டு வருவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்த வீடியோல சொல்லுங்க கமெண்ட்ல, நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு நிறைய டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.15 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் இன்னைக்கு நான் வந்து வார்ம் வாட்டர் மட்டும் தாங்க குடிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டரை குடிச்சு அப்படியே கண்ணெல்லாம் பாருங்களேன், பயங்கர குளிர் வேறீங்க, அதனால தான் வந்து இருக்கு. சொட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கழட்டிட்டு வெயிட்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா, அதனால அப்புறம் காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் காலையில இன்னைக்கு வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு இல்லையா, ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு 1/2 hour வந்து பண்றேன். அதுக்கப்புறம் பத்தாஞ்சலியில ஆட்டா நூடுல்ஸ் ரொம்ப கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ஹஸ்பண்ட் தான் வந்து நீங்க பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால வந்து நிறைய பச்சை பட்டாணி, கேரட், அப்புறம் கொடமிளகாலாம் போட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து நான் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேங்க. சம்டைம் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும்போது மில்லட்ல பண்ண நூடுல்ஸ், அந்த மாதிரி கோதுமையில பண்ணது, இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துருந்தேன். எல்லாரும் உட்காந்து அம்மாச்சி மாமாலாம் வந்து உட்காந்துட்டு இருந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டா தான் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்துட்டு போய் மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் பாத்திரம் கிடந்ததுங்க, அதெல்லாமே கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் நல்லா வந்து வெது வெதுப்பா வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆகும் இல்லையா, அதனால இஞ்சி போட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன் நான். ஸோ போட்டு கொண்டு போய் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தலாம் சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேப்பக்கூழ் தான் வந்து கிண்டுறேன். நார்மலா தண்ணியில வந்து கேப்ப மாவு போட்டு நல்லா அந்த மாதிரி தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாம, அப்பதான் கட்டிப்படாம இந்த மாதிரி வரும் நல்லா. ஸோ அதை வந்து நல்லா கிண்டிட்டு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேங்க, கொள்ளு துவையல் பண்றதுக்காக. அந்த வந்து ட்ரை ரோஸ்ட், ஆயில் எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இடையில வந்து தேங்காய்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நல்ல மனம் வந்து வரும், அதோட ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அரிசியை வந்து உலைக்காக ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு துவையலுக்கு நம்ம கொள்ளு வறுத்திருந்தாலும் அதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு உளுந்தம் பருப்பு அப்புறமா பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். இதை நல்லா வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறமா தேங்காய் வந்து சில்லா தான் எடுத்து சேர்த்திருக்கிறேன் பல்லு பல்லா. நீங்க வந்து துருவி கூட சேர்க்கலாம் சரிங்களா. ஒரு சின்ன துண்டு புளியும் வந்து சேர்த்திருக்கிறேன். இதெல்லாமே நல்லா வந்து வறுத்துக்கணுங்க, நல்லா இருக்கும் மனம். அந்த உளுந்துலாம் வறுக்கும் போது பயங்கரமான மனமா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதே மிக்சி ஜார்ல கொள்ளு சேர்த்திருந்தோம்ல அதுல வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொரகொரப்பா தான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான துவையலுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு ஓட்ஸ் கிண்டி வச்சுட்டு கூட இந்த துவையல் வச்சு சாப்பிடலாம். எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நமக்கு இந்த வெயிட் லாஸ் டயத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேப்பக்கூழ் கிண்டுறதுக்காக கேப்பக்கு வந்தது ஆறி இருந்துச்சு, அதுல வந்து தயிர் உப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, எனக்கும் அம்மாச்சிக்கும் தான். ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து நம்மளோட கொள்ளு துவையல், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கூழுக்கும் அந்த கொள்ளு துவையலுக்கும் அவ்வளோ அமிர்தமா இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி கம்மங்கூழ் பண்ணலாம், நிறைய நவதானிய கூழ், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து பண்ணி சாப்பிடுங்க. ஓட்ஸ் கிண்டிட்டோ இல்லை ரவை களி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒரு தோசை பண்றீங்க, ஏதாவது வெயிட் லாஸ் தோசை நிறைய போடுறோம், அது கூட வச்சு நம்ம கூட வந்து இந்த கொள்ளு துவையல் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து கூழ் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை வந்து பார்க்கு மதியம் மட்டும் தான் கொஞ்சம் வெயில் அடிக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சூடா பண்ணி கொடுத்தலாம் சொல்லிட்டு தக்காளி சாதம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கடுகு சோம்பு வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தாங்க இன்னைக்கு வந்து மசாலா வந்து சேர்க்கிறேன். இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதுல வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து கரெக்டா வந்து டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும் இல்லையா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் ஓபன் பண்ணா சூப்பரா பொழு பொழுன்னு அவ்வளோ டேஸ்டியான தக்காளி சாதம் சிம்பிள் வேல வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூட வந்து கொள்ளு துவையெல்லாம் வச்சு ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க சூப்பரா. அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே நேற்று காஞ்சிட்டு இருந்ததை எடுத்துட்டு இன்னைக்கு உள்ள துணியையும் காய போட்டுட்டு வந்தேன். எப்படி வெயில் அடிக்குது பாருங்களேன், ஒரு இளம் வெயில் மாதிரி. ஸோ இதுதாங்க இருக்கும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பின்னாடி பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, பந்தல் போட்டிருக்காங்க இந்த பஜனை மாதிரி நடக்கிறதுக்கு. ஸோ பயங்கர சவுண்டாவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சரி ஒரு 4:30 போல நம்ம ஒரு ஸ்நாக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா இருந்தது, உப்பு மிளகாத்தூள் போட்டு ஆஹா செம்மையா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டேஸ்டியா வந்து சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஒரு கொய்யாக்காவை நல்லா கட் பண்ணி வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு கொய்யாக்காய், நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறமா சரி ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, பாலை காய்ச்சி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீர் தான் வந்து லைட்டா ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதே பேன்ல வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அரைச்சு நம்ம வந்து பண்ண போறோம் கிரேவி. பச்சை மிளகா கூட நீங்க வந்து சேர்க்கலாம், ஃபிளேவருக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதே பேன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அதுல வந்து ஜீரகம் வந்து பொரிய விட்டுட்டு வரமிளகாய் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அதுவும் பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த வதக்கி வச்சோம் இல்லையா, அது கூட ஒரு 2-3 முந்திரி போட்டு அரைச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுருள ஒரு கிண்டுனால போதும். ஏன்னா வதங்கினது தானே. அதுல மசாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அவ்வளவுதான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கொதிச்சதுமே நம்ம பன்னீர் துண்டுகள் வந்து பொரிச்சு வச்சோம்ல அதையும் சேர்த்து ஒரு கிண்டி விட்டுட்டு கடைசியா கசூர் மேத்தி இருக்கு இல்லையா, கசூர் மேத்தின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான், அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா டேஸ்டியா இருக்கும் பன்னீர் கிரேவி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரியும் சேர்த்திருக்கோம் இல்லையா, பன்னீர்னால ஒரு 4 பீஸ் மட்டும் குட்டி குட்டியா எடுத்துக்கிட்டேங்க. 2 ப்ரௌன் பிரெட் எடுத்துட்டு அது கூட வந்து கொள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டேன், செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மலபார் பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ஹஸ்பண்ட் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் அவங்களுக்கெல்லாம் பன்னீர் கிரேவியை வச்சு அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அவங்களே பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவியில வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஓடிட்டு இருந்ததுங்க, செம்ம ஃபன்னா இருந்தது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேலையை. அப்புறம் நைட் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி சரி இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் வந்து பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, நிறைய பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க. இஞ்சி போட்டு தண்ணி இல்லைன்னா ஜீரகத்தை கொதிக்க வச்சு இந்த மாதிரி குடிங்க. வேற எதுவுமே சாப்பிடாதீங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு இப்படிதாங்க போச்சு. ஸோ இன்னைக்கு டேவை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.